நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 3467 கோடி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பிஇ 28.5, இண்டஸ்ட்ரி பிஇ 45. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு அண்டர் வேல்யூடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பிஇஓ வச்சு பார்க்கும்போது நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 27.4% வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ 20 வச்சுருக்காங்க. 15 அபோவ் இருந்துச்சுனாவே ஒரு ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது 27 ஆர் 20 வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெக் ரேஷியோ பார்க்கணும். பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.10 வச்சுருக்காங்க. ஸோ 1 அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். 3க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஓவர் வேலிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது டெஃப்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆல்மோஸ்ட் டெஃப்ட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். 0.5 அதாவது 0.05% தான் உங்களுக்கு டெப்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங் பார்க்கும்போது இந்த பேராமீட்டர்ஸ் பார்த்தாவே நமக்கு போதும். நெக்ஸ்ட் வால்யூம் பார்க்கலாம். வால்யூம் எந்த அளவுக்கு ஹையாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் 1 இயர் வால்யூம் பார்க்கும்போது 49,433. ஸோ 1 மந்த் வால்யூம் பார்க்கும்போது 1,19,000. ஆனால் இப்போ கரண்ட்டாக வால்யூம் பார்க்குறீங்க 4,37,656. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக்கும் ஆல்ரெடி நேற்றுக்கு ஒரு 7% நம்ம போயிருந்துருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வால்யூம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பறக்க ஆரம்பிக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றத இந்த அனாலிசிஸை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ வால்யூம் வந்து என்ன ஏறும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த லாஸ்ட் 2 ஸ்டாக்குமே வால்யூம் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பிர்லா கார்பரேஷன். பிர்லா கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல் 9,051 கோடி. ஸோ ஸ்டாக் பிஇ 22. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 39.6. ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து பிஇ பார்க்கும்போது அண்டர் வேல்யூட ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஆர்ஓசிஇ 7.08, ஆர்ஓஇ 4.79. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு கம்மியான ஸ்டேஜில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் -2.7 இருக்குது. ஸோ ஓகே, ஃபண்டமெண்டல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது அப்படின்றத நம்மளால் இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் டெஃப்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது டெஃப்ட் 0.5 இருக்குது. ஸோ இது பிரச்சனை இல்லை. 1க்கு கீழே இருந்தால் டெஃப்ட்டை வந்து ஒரு கம்பெனியால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் இந்த ஸ்டாக்கில் சுமாராக தான் இருக்குது. ஆமாம், ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம் எந்த அளவுக்கு ஹையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆவரேஜ் 1 இயர் வால்யூம் 1,22,122. இப்போது 1 மந்தோட ஆவரேஜ் வால்யூம் 1,28,364. இப்போது கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 1,46,261. ஸோ ஒரு பெரிய லெவல், அதாவது வால்யூம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆனந்த்ராஜ். இந்த ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் மார்க்கெட் கேபிட்டல் 22,699. ஸ்டாக் பிஇ 49.3, இண்டஸ்ட்ரி பிஇ 41.8. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்குக்கு பிஇ வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. அதே சமயத்தில் ஆர்ஓசிஇ 11.2, ஆர்ஓஇ 10.9. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ரியாலிட்டி செக்டரில் இருக்க நிறைய கம்பெனிகளோட பிஇ பார்த்திங்கன்னா இந்த அதாவது 15க்கு மேலே பெரிய லெவலே இருக்காது. அப்படி இருக்கிற ஒரு சில ஸ்டாக் பார்க்கும்போது எல்என்டி இருக்கும். ஸோ எல்என்டிக்கு அப்புறம் வேறு எந்த ஸ்டாக்கும் ஒரு பெரிய லெவலில் இருக்காது. இந்த முக்கியமாக சொல்ல போகும்போது இந்த ரியாலிட்டி செக்டரில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் 10க்கு அபோவ் இருந்தாவே உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேட் அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இந்த செக்டாருக்கு புரிஞ்சுக்க முடியும் நான் அனாலிசிஸ் பண்ண வகையில். ஸோ என்னோடய பார்வையில் நான் இதை இப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இது ரிலேட்டிவான நிறைய ஸ்டாக்கை நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும். டெஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெஃப்ட் ஃப்ரீ. ஸோ 0.12% தான் இருக்குது. பெக் ரேஷியோ பார்க்கும்போது 0.50 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் மேலே ஒரு நல்ல வளர்ச்சியை இன்னும் கொடுக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். முக்கியமான ரேஷியோ பெக் ரேஷியோ நல்லாயிருக்கு. ஸோ அதே சமயத்தில் டெப்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல்
நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 அண்டு 10 கிட்டத்தட்ட 11 ரெண்டுமே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். ஸோ அந்த டவுட்டை நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். முழுக்க இந்த ஸ்டாக் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக அப்படின்றதுனால ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். இப்போது நம்ம டிஎல்எஃப் பார்ப்போம். டிஎல்எஃபோட ஆர்ஓசிஇ பாருங்கள் 6 இருக்குது. அதே லோதா பாருங்கள் 15 இருக்குது. ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் பாருங்கள் 7 இருக்குது. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா 6.7 இருக்குது. ஸோ ஒபராய் ரியாலிட்டி 17 இருக்குது. ஃபோனிக்ஸ் மில் 10 இருக்குது. ப்ரைகாட் என்டர்பிரைசஸ் 13 இருக்குது. ஸோ ஆனந்த்ராஜ் 11 இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்வான் கார்பரேஷன். ஸ்வான் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 14,102 கோடி. ஸ்டாக் பிஇ 22. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. ஸோ 18.5 வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பிஇ. ஸோ ஸ்டாக் பிஇ ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ பார்க்கும்போது -1 இருக்குது, 1.4 இருக்குது. ஆர்ஓஇயும் மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரொம்ப வீக்கான ஒரு ஸ்டாக் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் -0.38 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபண்டமெண்டல் ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு ஸ்டாக். ஏதாவது நியூஸ் பேஸ்டாக மேலே போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இதை பற்றி நீங்கள் இந்த நியூஸ் பேஸ்டாக ஏதாவது போகுதா அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். வால்யூமாவது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கா அப்படின்றத பார்க்கும்போது ஆவரேஜ் 1 மந்த் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 6, அதாவது 1 மந்த் வால்யூம் 7,33,706. ஸோ கரண்ட் வால்யூம் 16,60,000. ஸோ வால்யூம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ வால்யூம் நல்லா இருக்குன்னா நிறைய பையர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது உங்களுக்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம இப்போது கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட டிசிஷன் எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்க். இந்த ஃபெடரல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 57,562 கோடி. ஸ்டாக் பிஇ 14.6. இண்டஸ்ட்ரி பிஇ 13.5. ஸோ ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 இருக்குது. ஆர்ஓஇ 12 இருக்குது. 12 ஆல்மோஸ்ட் 13. ஓகே, அது இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த பேங்கிங்கோட ஆர்ஓஇயும் லோவாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஆர்ஓஇ எடுத்து பார்த்திங்கனாலும் ஸோ நம்ம சொன்ன மாதிரியே கம்மியாக தான் இருக்கும். மற்ற கம்பெனிகளோட மற்ற செக்டாரில் இருக்க ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது இதுவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது டீசெண்டான ஒரு ஸ்டாக் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பெக் ரேஷியோ பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் 0.51 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வளரக்கூடிய ஸ்டாக் அப்படின்றத இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கும்போது கடன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம் டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ இந்த பேங்கிங் அதாவது என்பிஎஃப்சி நான் ஃபினான்ஸ் இருக்குது. இப்போ நான் பேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸும் உங்களுக்கும் டெஃப்ட் வந்து இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களோட அதை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணணும், பிஸ்னஸையே ரன் பண்ணணும். அப்படின்றதுனால அவங்க நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம் பார்க்கும்போது ஆவரேஜ் 1 மந்த் வால்யூம் பார்க்கும்போது 1,36,23,000 சம்திங் இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிருக்கு பாருங்கள், 2,27,92,000 இருக்குது. ஸோ உங்களுக்கு வால்யூம் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு மேலே பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 82,710 கோடி. ஸ்டாக் பிஇ 25.9. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 13.9. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இந்த பிஇயோட நம்ம பிஇ அப்படின்ற பேராமீட்டர் பார்க்கும்போது அண்டர் வேல்யூட் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ 14, ஆர்ஓஇ 28. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரேஷியோவில் தான் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஆர்ஓஇயும் உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 பேராமீட்டர்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, 0.09 இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் வளரக்கூடிய கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ அசோக் லைலாண்ட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டெப்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு இருக்குது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி பார்க்கும்போது 4.08 இருக்குது. ஸோ இது வந்து ஓவரான ஒரு கடன் வந்து இவங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இவங்களோட ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிரச்சனை இல்லை. ஸ்விங் ட்ரேடிங் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இவங்களுக்கு வந்து இது சின்ன கம்பெனியும் கிடையாது. டெப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து ஒதுக்க முடியாது. ஒரு மிட் கேப் ஸ்டாக் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இதோட வால்யூம் வந்து எந்த அளவுக்கு ஹைக்காக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. 1,09,00,000 ஒரு நிமிஷம். ஆமாம், 1,09,00,000 இருக்குது உங்களுக்கு 1 மந்த் வால்யூம். ஸோ அதே சமயம் இப்போ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 1,78,41,000. ஸோ உங்களுக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் நம்ம மார்னிங் வந்து 7:30 8 o'clock மார்னிங் அப்லோட் பண்ண வீடியோவில் நம்ம என்னெல்லாம் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அதுக்கு அந்த ஸ்டாக்கில் என்னென்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது வந்து நம்ம இப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நீங்கள் போய் அதையும் பார்த்துருங்க. ஸோ இதை பார்த்துட்டு கூட நீங்கள் அதை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, டிசிஷன் நான் வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். முழுக்க எந்த முடிவாக இருந்தாலும் உங்களோட ஓன் முடிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஓனாக அனாலிசிஸ் பண்ணுங்கள், உங்களோட டிசிஷனை நீங்களே எடுங்க. ஸோ நான் இதை அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால முழுக்க நான் இதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கண்டென்ட் போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.